ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய சிவாய குரு தனிப்பேற்ற ராகவே பேதவே நமக. ஓம் முருகா சரணா பகவாய நமக. உலகெங்கும் வாழ்வின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா, 2024 அக்டோபர் மாதம் மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்களுடைய நகர்வும் அதனால் மாறி இருக்கக்கூடிய பலன்களையும் பார்க்கிறோம். ரெண்டாவது, உங்க நட்சத்திரத்துல ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உண்டான சுப அசுப யோக நாட்கள், சந்திராசும தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். என் அன்பிற்குரிய மீன ராசி நேயர்களே, உங்க ராசினாலே ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும், தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியா வர்றாரு. அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், வாக்கியஸ்தானம். ஆக அற்புதமான ஒரு இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் 9, 10 வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி, தங்காரனுடைய சாரம் வாங்கி நல்ல நிலையில தான் இருக்காரு. ஆனா அவர் பகைஸ்தானமா இருந்தாலும் சாரநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பகை, அவருடைய ஒரு பகை செயல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 9ஆம் தேதிக்கு மேல 10-10ல இருந்து குரு பகவான் வக்கரம் அடைகிறார். உங்க ராசிநாதன் வக்கரம் அடைந்து ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வர்றார். அப்ப 2ஆம் இடத்திற்கு வர்ற குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியினுடைய 6, 8, 10 ஆகிய 3 ஸ்தானங்களையும் பார்வையிட்டார். 6ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், ரண ருண ரோக சத்ரு ஸ்தானம், எதிரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு கேஸ், ஒம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய இடம். ஆக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையினால 6, 8, 10 ஆகிய பாவங்கள் இருக்கக்கூடிய, அந்த பாவங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சிரும், எதிரிகளுடைய தொல்லைகள் குறைஞ்சிரும், ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான தன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல இருக்கிறார். சுகஸ்தானங்கிறது தாயினுடைய உடல் ஆரோக்கியம், வண்டி வாகன யோகங்களை, வீடு வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஆக 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, கல்வியில முயற்சி பண்றவங்களுக்கு, வண்டி வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு, இடம் வாங்க நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு இந்த மாதம் ஒரு காலகட்டம். 20ஆம் தேதிக்கு மேல அவரு 5ஆம் இடத்திற்கு, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வர்றதுனால 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தின் மூலமாக, அதாவது பூர்வீக சொத்துக்கள் பிரியாம இருந்ததுன்னா பிரிச்சு அதனால வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம், 3ங்கிறத எண்ணம், எழுத்து, இயக்கம், மாற்றம், சிறுதூர பயணம், முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் நிறைய காரணத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல. 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், திடீர் தனம் வருது, கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இப்படி சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். 12ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை ஆபரணம் வியாபாரம் பண்றவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப 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 இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். அது எச்சரிக்கை, ஆட்சியா இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாகிறது. இது ஒரு ரொம்ப சிறப்பான காலகட்டமா இருந்தாலும் அங்க ராகு பகவானுடைய பார்வை இருக்குது. கூடவே 6ஆம் இடத்து அதிபதியும் அங்க 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால
உங்களுக்கு அரசு துறையில வேலை வாங்கி தர்றேன், காலநிலை இங்க சூப்பரான காலநிலை இருக்கு, அங்க நல்லா இருக்கு, வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பணம் இல்லைனாலும் நான் தரேன்னு கொடுத்துருவேன். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 2வது இந்த மாதிரி வர்றவங்க கிட்ட நீங்க ரொம்ப உஷாரா இருந்துக்கணும். நான் பணம் தானே இல்ல நான் தர்றேன்பா அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. ஆனா 17ஆம் தேதிக்கு மேல இந்த மாசத்துல சூரியன் நீச்சம், 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் ஆயிடும். 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகிறாரு. திடீர் தனவரவுகள் இருக்கும். எதிர்பாராத வரவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதெல்லாம் ரொம்ப பார்த்து போடுங்க. அஞ்சல் துறையில, எழுத்துத்துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே இது வந்து இந்த மாச கடைசியில புதன் பகவான் உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்துருவார். சுக்கிர பகவானும் 12ஆம் தேதிக்கு மேல பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்துருவார். ஆக இந்த மாதத்தினுடைய முற்பாதியில நிறைய தன வரவு, செல்வ வரவு இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் அதுக்கு ஈக்குவலா இருக்குது. அதனால ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வைங்க. வரக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியார் சனி பகவானே வர்றதுனால அவரே குலதெய்வமா இருக்காங்க. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வம்சம் இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆக குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறதும், ஊனமுற்றவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் உதவி செய்யறதும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய செல்வத்தை இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். கையெழுத்து போடுறது விஷயம் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கங்க. பணத்தை யார் சொன்னாலும் ஏமாந்து கையெழுத்து போட்டுறாதீங்க. மற்றபடி இது ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுக்கு. மீன ராசிக்கான சந்திராசமுதிரங்கள் 4:10-24 காலை 5 முதல் 6:10 வரை, 6:10-24 மாலை 5:30 வரைக்கும் சந்திராசமுதங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 7, 9, 11, 13, 16, 18, 20, 25, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 5, 17, 19, 21, 23. யோக நாட்கள் அக்டோபர் 2, 27. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி வழிபாட்டோடு குபேரனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் குபேரன். உச்சிரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 8, 12, 14, 17, 19, 22, 25, 26, 28, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 6, 10, 18, 20, 23. யோக நாட்கள் அக்டோபர் 1, 3, 28, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு இந்த மாதம் யோக நாட்கள். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோடு காமதேவனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. காமதேவன் படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய படம். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 6, 9, 11, 13, 15, 23, 25, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 4, 18, 19, 21, 25. யோக நாட்கள் அக்டோபர் 4, 21, 31. சில தினங்கள் இதுல விடுபட்டிருக்கும். அது மத்தியம பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள். நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய படம் ராமர் பாதம் அல்லது ஒரு படகு தனியா இருக்கிற மாதிரி பரிசல். படகுனா பரிசல் அப்படி நீட்டமா இருக்கும். அந்த படகு படம் உங்களுக்கு ரொம்ப பல எப்பவுமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.